தமிழ்நாட்டில் இன்று ஆரஞ்சு நிற எச்சரிக்கை விடுத்திருக்கும் நிலையில் சென்னை மெரினா, அண்ணா சாலை உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் லேசான முதல் மிதமான மழை பெய்து வருகிறது. கூடுதல் தகவலை வழங்குவதற்காக நேரில் இணைகிறார் நமது செய்தியாளர் செலினா. வணக்கம் செலினா. தற்போது அங்கிருக்கும் கள நிலவரம் என்ன? அதே போன்று இந்த திடீர் மழையினால் மக்களின் அவதி மற்றும் சிறுவர்களின் மகிழ்ச்சி குறித்தான கூடுதல் விவரங்கள். தமிழகத்தில் கோடை வெயிலின் தாக்கம் என்பது தற்பொழுது குறையத் தொடங்கி கோடை மழை என்பது அதிகரித்து வருகிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் கடந்த ஒரு மாத காலத்திற்கும் மேலாகவே தமிழகத்தை பொறுத்தவரையிலும் பல்வேறு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை என்பது பெய்து வந்த நிலையில் கடந்த 2 நாட்களாக கனமழை, அதே போல மிக கனமழை, அதிகனமழையும் பல்வேறு மாவட்டங்களில் பெய்து வருகிறது. குறிப்பாக டெல்டா மாவட்டங்களில் அதிகப்படியான மழை என்பது பதிவாகி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் சென்னையில் கடந்த 2 நாட்களாகவே மழை என்பது விட்டுவிட்டு பெய்து வருகிறது. தற்போது நாம் நின்று கொண்டிருக்கக்கூடிய சென்னை தேனாம்பேட்டை பகுதியை பொறுத்தவரையிலும் விட்டு மழை என்பது பெய்து வருகிறது. நேற்று காலை தொடங்கிய மழை என்பது விட்டு லேசான மழை என்பது சென்னையில் பல்வேறு இடங்களில் பெய்து வருகிறது. புறநகர் சென்னையை பொறுத்தவரையிலும் மிக கனமழை என்பது பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் என்பது தெரிவித்திருக்கிறது. அதே போல தமிழகத்தை பொறுத்தவரையிலும் இன்று, நாளை மற்றும் நாளை மறுநாள் 3 நாட்களுக்கு ஆரஞ்சு நிற எச்சரிக்கையும், அதே போல 20ஆம் தேதி அதிகனமழைக்கான வாய்ப்பு, அதாவது ரெட் அலர்ட் எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தொடர்ச்சியாகவே பல்வேறு இடங்களில் மழை என்பது பெய்து வருகிறது. அதே போல தமிழகத்தை பொறுத்தவரையிலும் தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் குமரி கடலோர பகுதியில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி என்பது நிலவி வருகிறது. இதன் காரணமாக தான் தமிழகத்திற்கும் மழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதே போல தமிழகம் மட்டுமல்லாது கேரளா, ஆந்திரா கடற்கரை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளிலும் மழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக கோடை மழையின் தாக்கத்தின் பொதுமக்கள் அவதிப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது மழை பெய்து வரக்கூடிய நிலையில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரையிலும் அனைவருமே மகிழ்ச்சியுடனாக இந்த மழையை வரவேற்கிறார்கள். அதே போல தொடர்ந்து மழை என்பது பெய்து வேண்டும் என்றும் கோரிக்கை என்பதும் பல்வேறு தரப்பினர்கள் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். கோடை வெயிலின் தாக்கம் என்பது குறைந்திருக்கக்கூடிய இந்த நிலையில் மகிழ்ச்சியுடனும் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். மஞ்சள் நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் சென்னையின் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்து வருகிறது. இது குறித்தான தகவலை பதிவு செய்தமைக்கு நன்றி செலினா.